வணக்கம் நண்பர்களே. ஜெயின் யூனிவர்சிட்டி டிப்ளமாவிற்கான பாடங்களுக்கு எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு இறைஞானமும் முழுமைப்பேறும் என்ற பாடத்திற்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது கேள்வி, தெய்வீக நிலையை புரிந்து கொள்ள என்ன அவசியம்? அறிவியல் அறிவு, தியானம், உடல் பலம், செல்வம். தியானம் என்பது சரியான விடை. ஞானிகளால் தங்களின் அறிவை மற்றவர்களுக்கு எதனால் கூற முடியவில்லை? மக்கள் ஆர்வம் காட்டவில்லை, தியானம் இல்லாமை, மொழித்தடங்கள், தண்டனைக்கு பயந்தனர். தியானம் இல்லாமை. யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷின் கூற்றுப்படி தியானத்தின் முதன்மையான பலன் என்ன? அறிவுத்திறன் அதிகரிக்கும், செல்வம் கொடுக்கும், உடல் பலத்தை அதிகரிக்கும், பேச்சுத்திறனை அதிகரிக்கும். சரியான விடை அறிவுத்திறனை அதிகரிக்கும். அறிவியல் முன்னேற்றங்கள் இருந்த பொழுதிலும் மனிதனுக்கு தெரியாமல் இருப்பது என்ன? விண்வெளியின் இயல்பு, தெய்வீக நிலை, மனித உணர்வுகள், மனித வரலாறு. சரியான விடை தெய்வீக நிலை என்பதாகும். வேதாத்ரி மகரிஷின் கூற்றுப்படி இறைநிலையின் 4 தன்மைகள் யாவை? முழுமை, ஆற்றல், வெளி, ஈர்ப்பு, சக்தி, ஒளி, நேரம், உணர்வு, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வெளி, நேரம், இயக்கம், ஆற்றல். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்பது சரியான விடை. விண்வெளியில் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களை சேர்த்து பிடிக்கின்ற சக்தி எது? ஈர்ப்பு சக்தி, மின்காந்த சக்தி, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அணுசக்தி. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்பது சரியான விடை. தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அதன் வரம்பை அடையும் போது என்ன நடக்கும்? ஒரு வெடிப்பை ஏற்படுத்துகிறது, வெளிப்புறமாக விரிவடைகிறது, இல்லாமல் போய்விடுகிறது, ஒளி ஆற்றலாக மாறுகிறது. சரியான விடை வெளிப்புறமாக விரிவடைகிறது. இறைநிலையின் 3 திறன்கள் என்ன? படைப்பு, பாதுகாத்தல், அழித்தல், தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம், காலம், இடம், ஆற்றல், பிறப்பு, வளர்ச்சி, மரணம். தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம் என்பது சரியான விடை. இறைநிலை பிரபஞ்சமாக எவ்வாறு மாற்றப்படுகிறது? தன்மாற்றத்தின் மூலம், திடீர் படைப்பு மூலம், அழிவு மற்றும் மறுபிறப்பு மூலம், வெளிப்புற சக்திகள் மூலம். சரியான விடை தன்மாற்றத்தின் மூலம். இறைநிலையின் தன்மாற்றத்தின் இறுதி நிலை என்ன? பஞ்சபூதங்கள், ஆற்றல் துகள்கள், உயிரினங்களின் உணர்வு, உருவாக்க தூசு. சரியான விடை உயிரினங்களின் உணர்வு. தன்மாற்ற செயல்பாட்டின்படி பூமியில் முதலில் தோன்றிய உயிர் வகை எது? பூச்சி, புழுக்கள், தாவரங்கள், பறவைகள். சரியான விடை தாவரங்கள். தன்மாற்ற செயல்பாட்டில் புழுக்கள் எவ்வாறு தோன்றின? மண்ணிலிருந்து, தண்ணீரிலிருந்து, சிதைந்த பொருளிலிருந்து, தாவர விதையிலிருந்து. சரியான விடை தாவர விதையிலிருந்து. தன்மாற்ற செயல்முறையின் மிக உயர்ந்த வடிவம் எது? பறவைகள், சர்ப்பங்கள், மனிதர்கள், பாலூட்டிகள். சரியான விடை மனிதர்கள். ஒழுக்கத்தின் சார்ந்த வாழ்க்கை முறையின் 3 கூறுகள் யாவை? செல்வம், அதிகாரம், புகழ், ஒழுக்கம், கடமை, ஈகை, மதம், சடங்குகள், வழிபாடு, அறிவு, தியானம், மௌனம். சரியான விடை ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கத்தின் சாரம் என்ன? மதச்சடங்குகளை தவிர்த்தல், தனிமையில் வாழ்கின்றனர், கடுமையான விதிகளை பின்பற்றுதல், தனக்கோ பிறருக்கோ தீங்கு விளைவிக்காது. சரியான விடை தனக்கோ பிறருக்கோ தீங்கு விளைவிக்காது ஒழுக்கத்தின் சாரமாகும். ஈகையின் அடிப்படை கொள்கை என்ன? தேவையில்லாத செல்வத்தை கொடுப்பது, தேவைப்படும் மற்றவர்களுக்கு உதவுதல், சமூக அந்தஸ்து கிடைக்கும், மத நிறுவனங்களுக்கு மட்டுமே நன்கொடை அளிப்பது. சரியான விடை தேவைப்படும் மற்றவர்களுக்கு உதவுதல் என்பதாகும். அனைத்து மதங்களின் அடிப்படை கொள்கை என்ன? வெவ்வேறு கடவுளுக்கு பிரார்த்தனை, சடங்குகள் மற்றும் தவம் செய்தல், மத நூல்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுதல், சமூகத்துடனும் இயற்கையுடனும் இணக்கமாக வாழ்வது. சமூகத்துடனும் இயற்கையுடனும் இணக்கமாக வாழ்வது என்பது சரியான விடை. ஒரு பொதுவான மதத்தை நிறுவுவதன் இறுதி இலக்கு என்ன? அனைத்து மக்களிடையே அமைதியையும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல்,
எல்லோரையும் ஒரே மாதிரி வழிபட வற்புறுத்துவது, அனைத்து மத மரபுகளையும் அகற்ற வேண்டும் ஒரு புதிய அரசாங்கத்தை நிறுவுவதற்கு. சரியான விடை அனைத்து மக்களிடையே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவது. ஒற்றுமையை எதிர்க்கும் மதத் தலைவர்களுக்கு சிறந்த தீர்வு என்ன? பேசுவதற்கு தடை விதித்தது, அவர்களின் நம்பிக்கைகளை மாற்றும்படி கட்டாயப்படுத்துதல், தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு அனுப்புதல், நிதி ஆதரவுடன் அவர்களை நிம்மதியாக ஓய்வு பெற அனுமதித்தல். இதுவே சரியான விடையாகும். மத ஒற்றுமைக்கு அறிஞர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் என்ன பங்கு வகிக்க வேண்டும்? கூட்டங்களை கூட்டி ஒரு ஐக்கிய மதத்தை ஊக்குவித்தல், அனைத்து வகை வழிபாடுகளையும் அகற்றவும், ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் ஊக்குவிக்கவும், அறிவியலுட மத மேன்மையை நிறுவுதல். சரியான விடை கூட்டங்களை கூட்டி ஒரு ஐக்கிய மதத்தை ஊக்குவித்தல். இறைநிலையின் தன்மாற்றத்தின் முதல் நிலை எது? ஆற்றல் துகள்கள், காந்த அலைகள், இறைத்துகள், ஒளி அலைகள். சரியான விடை இறைத்துகள். விண்ணின் வேறு பெயர் என்ன? ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம். சரியான விடை ஆகாசம். இறைத்துகளின் முதன்மை பண்பு எது? தற்சுழற்சி இயக்கம், நிலையான தன்மை, பெரிதான அளவு, திட வடிவம். சரியான விடை தற்சுழற்சி இயக்கம். இறைத்துகள்களின் இடையில் உருவாகும் விளக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்? துகள்கள் நெருங்கி வருகின்றன, துகள்கள் அதிக தூரம் நகரும், துகள்கள் நகர்வதை நிறுத்துகின்றன, துகள்கள் திடப்பொருளாக மாறும். சரியான விடை துகள்கள் அதிக தூரம் நகரும் என்பதாகும். கீழ்க்கண்டவற்றுள் காந்த அலைகளின் மாற்றம் அல்லாதது எது? மின்னேற்றம், அழுத்தம், ஒளி, ஈர்ப்பு விசை. சரியான விடை ஈர்ப்பு விசை. எல்லா இறைத்துகள்களும் விண்ணிலிருந்து வெளியேறினால் என்ன நிகழும்? புதிய ஆற்றல் துகள்களை உருவாக்குகிறது, கனமாகவும் அடர்த்தியாகவும் மாறும், மீண்டும் இறைநிலையாக மாறிவிடும், தண்ணீராக மாறுகின்றது. சரியான விடை மீண்டும் இறைநிலையாக மாறிவிடும். விண்களின் சுழற்சி வேகம் குறையும் போது என்ன நடக்கும்? புறக்கோண விசை அதிகரிக்கும், துகள்கள் விலகிச் செல்லும், துகள்களின் எடை அதிகரிக்கும், புறக்கோண விசை குறையும். சரியான விடை புறக்கோண விசை குறையும் என்பதாகும். ரிபல்சிவ் ஃபோர்ஸ் டிக்ரீசஸ். தன்னிருக்க சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் 100 அலகாகவும் விலக்கும் விசை 5 அலகாகவும் இருந்தால் ஈர்ப்பு விசை என்ன? 5 அலகுகள், 100 அலகுகள், 5 அலகுகள், 95 அலகுகள். சரியான விடை 95 அலகுகளாகும். ஒரு சிறிய விளக்கம். தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலோடு விலக்கும் விசையை கழித்தால் வரக்கூடிய விடை ஈர்ப்பு விசையாகும். இதை புரிந்து கொண்டால் எந்த அளவு கொடுத்தாலும் நம்மால் விடையை கண்டுபிடிக்க முடியும். ஆற்றல் புலம் எவ்வாறு செயல்படுகிறது? ஈர்ப்பு புலம், பரந்த காந்தப்புலம், அணுக்களம், நிலையான மின்சார புலம். சரியான விடை பரந்த காந்தப்புலம். 2 இறைத்துகளுக்கு இடையே உள்ள விலக்கும் ஆற்றலும் ஈர்ப்பு ஆற்றலும் சமமாக மாறினால் என்ன நடக்கும்? அவை சமநிலையில் இருக்கும், அவை கால வரையின்றி ஒருவருக்கொருவர் விலகிச் செல்வார்கள், அவை ஒற்றை துகளாக ஒன்றிணைகின்றன, அவை சரிந்து மறைந்துவிடும். சரியான விடை அவை சமநிலையில் இருக்கும். 4 வகையான ஆற்றல் துகள்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? அவற்றின் அளவை அடிப்படையாக கொண்டது, அவற்றின் நிறத்தின் அடிப்படையில், அவற்றின் வெப்பநிலையின் அடிப்படையில், அவற்றின் சுழற்சி வேகத்தின் அடிப்படையில். சரியான விடை அவற்றின் சுழற்சி வேகத்தின் அடிப்படையில். விண்துகளின் வாழ்க்கைச் சுற்றின் முதல் நிலை எது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், கருந்துளை. சரியான விடை எலக்ட்ரான் என்பதாகும். எலக்ட்ரானின் சுழற்சி வேகம் எவ்வளவு? 50,000 சுழற்சி, 75,000 சுழற்சிகள், 90,000 சுழற்சிகள், 1,50,000 சுழற்சிகள். சரியான விடை 90,000 சுழற்சிகள். 75,000 சுழற்சிகள் வேகத்தில் சுழலும் ஆற்றல் துகள் எது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பிளாக் ஹோல். சரியான விடை புரோட்டான் என்பதாகும். ஒரு விண் தனது விலக்கும் ஆற்றலை எப்போது இழக்கின்றன? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பாசிட்ரான். சரியான விடை நியூட்ரான். ஒரு விண் முற்றிலும் சுழற்சியை நிறுத்தும் போது என்ன நடக்கும்? புதிய துகளாக மாறும்,
கருந்துளையாக மாறுகிறது, அளவில் பெரிதாகும், ஒளி வெளிப்படும். சரியான விடை கருந்துளையாக மாறுகிறது. ஆற்றல் துகளின் மாற்றம் கடலில் உள்ள ஒரு அலையுடன் எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது? அவை முற்றிலும் மறைந்துவிடும், அலை நுரையாக மாறும், அவை மீண்டும் கடலில் கலக்கிறது, அவை என்றென்றும் நகர்வதை நிறுத்துகிறது. அவை மீண்டும் கடலில் கலக்கிறது என்பது சரியான விடை. ஹைட்ரஜன் அணுவின் உருவாக்கம் எது? ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான், 2 எலக்ட்ரான்கள் மற்றும் 2 புரோட்டான்கள், ஒரு எலக்ட்ரான் மற்றும் ஒரு நியூட்ரான், ஒரு புரோட்டான் மற்றும் ஒரு நியூட்ரான். ஒரு எலக்ட்ரான் மற்றும் ஒரு புரோட்டான் என்பது சரியான விடை. தனிமங்களின் தரத்தில் ஆற்றல் துகளுக்கு என்ன பெயர்? பரமாணு, அணு, மூலக்கூறு, நியூட்ரான். சரியான விடை அணு என்பதாகும். எந்த தனிமம் கனமான காற்று என்று குறிப்பிடப்படுகிறது? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. சரியான விடை ஆக்சிஜன். இறைநிலை பிரபஞ்சமாக மாறுவதை கட்டுப்படுத்தும் சக்தி எது? ஈர்ப்பு ஆற்றல், பேரறிவு, ஜீவகாந்தம், பஞ்சபூதங்கள். சரியான விடை பேரறிவு என்பதாகும். பஞ்சபூதங்களின் சரியான கலவையை கொண்ட உயிர்கள் வாழக்கூடிய வகையில் உள்ள கிரகம் எது? செவ்வாய், பூமி, சுக்கிரன், வியாழன். சரியான விடை பூமி. ஸ்தூல உடலின் அடிப்படை கூறுகள் என்ன? அணுக்கள், மூலக்கூறுகள், ஆற்றல் துகள்கள், பஞ்சபூதங்கள். சரியான விடை பஞ்சபூதங்கள். உடலில் உள்ள செல்களை எது பிணைக்கிறது? ஜீவகாந்தம், புவியீர்ப்பு, வெப்பம், தண்ணீர். சரியான விடை ஜீவகாந்தம் என்பதாகும். விண் துகள்களின் இணைப்பால் என்ன உருவாகிறது? பஞ்சபூதங்கள், மனம், ஆன்மா, மூளை. சரியான விடை பஞ்சபூதங்கள். உயிரினங்களில் காந்த சுழற்சியால் உருவாகும் மையத்தின் பெயர் என்ன? மூளை மையம், இதய மையம், கருமையம், ஆன்மா மையம். சரியான விடை கருமையம். உயிருக்குள் காந்த சுழற்சியால் உருவான உடலின் பெயர் என்ன? காரண உடல், நுண்ணுடல், ஸ்தூல உடல், மரபணு உடல். சரியான விடை காரண உடல். சூட்ச்ம உடல் எதனால் உருவாகியது? பஞ்சபூதங்கள், நீர் மற்றும் காற்று, நெருப்பு மற்றும் பூமி, ஆற்றல் துகள்கள். சரியான விடை ஆற்றல் துகள்கள். கருமையத்தின் மையப்பகுதியை எது நிரப்புகிறது? ஜீவகாந்தம், ஆற்றல் அலைகள், இருப்பு நிலை, உணர்வு நரம்புகள். சரியான விடை இருப்பு நிலை. இருப்பு நிலையே கருமையத்தின் மையப்பகுதியை நிரப்புகிறது. சூரிய ஒளி நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு உணவாக மாற்றும் செயல்முறை எது? சுவாசம், ஒளிச்சேர்க்கை, நொதித்தல், ஆக்சிஜனேற்றம். சரியான விடை ஒளிச்சேர்க்கை. அன்பர்களே, இறைஞானமும் முழுமை பெறும் என்ற பாடத்திலிருந்து முதல் 50 வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம். மற்ற விடைகளை அடுத்த பகுதியில் காணலாம். இந்த விடைக்குறிப்புகள் அனைத்தும் வினாக்களோடு கொடுக்கப்பட்ட கீயிலிருந்து விடை குறிப்புகளிலிருந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.